கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் மார்க்கு 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நம்ம பார்ப்போம். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். இதில் நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு சமீபமாக போகும்போது அங்கே பெத்தானியா, பெத்பகே என்ற கிராமங்களுக்குள்ள நுழைகிறார். அப்படி அவங்க உள்ள போகும்போது நம்முடைய சீஷர்களை 2 பேர்கிட்ட இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் அந்த கிராமத்தில் பிரவேசித்த உடனே ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத கழுதை குட்டியை காண்பீர்கள், அதை எனக்காக அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார். கழுதை குட்டி என்பது சுமை சுமக்க பயன்படுத்தப்படுகிறது. அதில் மனிதர்களை ஏற்றி செல்கிறதுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. அந்த கழுதை குட்டி இப்பொழுது பார்க்கிறோம், ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டியாக காணப்படுகிறது. இந்த கழுதை குட்டி முதலாவதாக தேவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்படியாக இதிலிருந்து நம்ம என்ன அறிந்து கொள்கிறோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு நேரமும் ஒருவராலும் பிரயோஜனப்படுத்தப்படாமல் இருந்தோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையை முதலாவது தேவனுக்கு நம்ம கொடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கை ஒரு விசேஷித்த வாழ்க்கையாக மாறும் என்று இதிலிருந்து பார்க்கிறோம். இந்த கழுதை குட்டி எப்படியாக பயன்படுத்தப்படுகிறது, அதில் இயேசு கிறிஸ்து ஏறின பிறகு அவங்க அந்த ஜனங்கள் எல்லாம் தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று பாடுகிறாங்க, பவனி வருகிறாங்க இயேசப்பா அந்த இடத்துல. அப்போ அதற்கு பின்பதாக அந்த கழுதை குட்டி அநேகரால் ஒரு விசேஷித்த கழுதை குட்டியாக பயன்படுத்தப்பட்டிருக்கும். அப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் பிரவேசிக்க நாம் அனுமதி கொடுக்கும்போது முதலாவது அவர் நம்மளை தேடி வருகிறார். அவர் தேடி வர்றதுனால தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களும் வருகிறது. நம்ம விசேஷித்தவர்களாக மாறுகிறோம். இப்போ நாம் நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும். நாம் நம்மளை தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்கும்போது நாம் விசேஷித்தவர்களாக பயன்படுத்தப்படுவோம். எதற்கும் பிரயோஜனமற்றவர்களாக இருக்கிற நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாக மாறுவோம். அப்படியாக நாம் நம்மளை தேவனுக்கென்று ஒப்பு கொடுப்போம். முதலாவதாக ஒப்பு கொடுப்போம். எல்லா காரியத்திலும் முதலிடம் கொடுக்கும்போது தேவன் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராக இருக்கிறார். இந்த வசனத்தை கேட்ட உங்களை தேவன் தாமே ஆசீர்வதி.